தற்போது எத்தனால் உற்பத்தியிலும் தீவனம் உற்பத்தி தயாரிப்பிலும் மக்காச்சோளத்திற்கான தேவை பெருமளவு அதிகரித்துள்ளது. இதனை கருத்தில் கொண்டு மக்காச்சோள பயிர் சாகுபடி மூலம் விவசாயிகளுக்கு அதிக வருமானம் கிடைத்திட செய்ய மக்காச்சோள உற்பத்தியினை ஊக்குவிப்பதற்கான திட்ட இனங்கள் கடந்த 5 ஆண்டுகளில் ரூபாய் 78 கோடி நிதியில் செயல்படுத்தப்பட்டு 1,50,000 விவசாயிகள் பயனடைந்துள்ளனர். இதனால் மக்காச்சோள சாகுபடி பரப்பு 10 லட்சம் ஏக்கரிலிருந்து 12 லட்சம் ஏக்கராக அதிகரித்துள்ளது. மக்காச்சோள உற்பத்தி 26 லட்சம் மெட்ரிக் டன்னிலிருந்து 27 லட்சம் மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளது. வேளாண் பணிகளை உழவர்கள் காலதாமதமின்றி மேற்கொள்ளவும், வேளாண் பணியாளர்கள் பற்றாக்குறையை ஈடு செய்யவும் வேளாண் இயந்திரமயமாக்கல் திட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் மொத்தம் 77,499 வேளாண் இயந்திரங்கள், கருவிகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டன. இது தவிர 1320 வேளாண் இயந்திர வாடகை மையங்களும் நிறுவப்பட்டன. இதற்கென மானியமாக மொத்தம் ரூபாய் 783 கோடி வழங்கப்பட்டது. இதற்கு முந்தைய 5 ஆண்டுகளில் 29,945 வேளாண் இயந்திரங்கள், கருவிகள் மட்டுமே விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. புதுப்பிக்கத்தக்க ஆற்றலின் மூலம் பாசனத்திற்காக விவசாயிகளுக்கு தடையற்ற மின்சாரத்தை உறுதி செய்ய 4150 சூரிய சக்தி பம்பு செட்டுகள் நிறுவப்பட்டு ரூபாய் 83 கோடி மானியம் விடுவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 5954 புதிய மின் மோட்டார் பம்பு செட்டுகளும் ரூபாய் 7,67 லட்சம் மானியத்தில் வழங்கப்பட்டுள்ளன. இது தவிர வாடகை கைபேசி செயலி மூலம் வேளாண்மை பொறியியல் துறையின் 3816 வேளாண் இயந்திரங்கள், கருவிகள் தேவைப்படும் விவசாயிகளுக்கு அரசு நிர்ணயித்த குறைந்த கட்டணத்தில் வாடகைக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. 2020-21 ஆண்டில் 1265 வேளாண் இயந்திரங்கள், கருவிகளை மட்டுமே வாடகைக்கு வழங்கியிருந்த நிலையில் கடந்த 5 ஆண்டுகளில் அதிக எண்ணிக்கையில் வேளாண் இயந்திரங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு இச்சேவை வலுப்படுத்தப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நிலத்தோடு நீர் இயந்து என்று வள்ளுவம் கூறுவதனை முழுமையாக உணர்ந்து இந்த அரசு தமிழ்நாட்டின் நிலையான வேளாண்மைக்கு நீர்ப்பாசனத்தை உறுதி செய்யும் அனைத்து முனைப்புகளையும் மேற்கொண்டுள்ளது. இதன் அடிப்படையில் கடந்த 5 ஆண்டுகளில் இதுவரை சுமார் 2 லட்சம் புதிய இலவச மின்சார இணைப்புகள் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளன. மேலும் மொத்தமுள்ள 23,86,000 இலவச விவசாய மின் இணைப்புகளுக்கு இலவச மும்முனை மின்சாரம் வழங்குவதற்கான இத்துறையால் இதுவரை ரூபாய் 33,904 கோடி நிதி செலவிடப்பட்டுள்ளது. பாசன நீரினை சிக்கனமாக பயன்படுத்தி உற்பத்தியினை அதிகரிக்க நுண்ணீர் பாசன திட்டம் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 100% மானியத்துடனும் இதர விவசாயிகளுக்கு 75% மானியத்துடனும் முழு முனைப்புடன் செயல்படுத்தப்படுகிறது. கடந்த 5 ஆண்டுகளில் இத்திட்டத்தில் 5,03,000 ஹெக்டரில் ரூபாய் 4,061 கோடி நிதி ஒதுக்கீட்டில் நுண்ணீர் பாசன அமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளன. இதனால் 5,13,000 விவசாயிகள் பயன்பெற்றுள்ளனர். காவேரி படுகை கதிரால் நிறைந்து களஞ்சியங்கள் நிறையும்படி மேட்டூர் அணை குறித்த காலங்களில் திறந்துவிடப்பட்டதோடு கடமடை பகுதி வரை பாசன நீரை தங்கு தடையின்றி கொண்டு செல்ல ஏதுவாக காவேரி, வெண்ணாறு, வெள்ளாறு, வடிநில பகுதிகள், கல்லணை கால்வாய் பகுதிகளில் கடந்த 5 ஆண்டுகளில் 8,371 கிலோமீட்டர் நீளத்திற்கான சி மற்றும் டி பிரிவு வாய்க்கால்கள் ரூபாய் 33,77 லட்சம் செலவில் தூர்வாரப்பட்டுள்ளன. நீர்வளத்துறை மூலம் அணைகளின் ஆயக்கட்டு பகுதிகளில் ரூபாய் 498 கோடி செலவில் 4,580 தூர்வாரும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பெரம்பலூர், தூத்துக்குடி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, ராமநாதபுரம், தருமபுரி, விருதுநகர் ஆகிய 7 மாவட்டங்களில் உள்ள 357 நீர்வடி பகுதிகளில் 2 லட்சம் ஹெக்டரில் ரூபாய் 369 கோடி மதிப்பீட்டில் நீர்வடி பகுதி மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு
பல்வேறு இயற்கை வள மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இத்தகைய முன்முயற்சிகளின் விளைவாக தமிழ்நாட்டில் கூடுதலாக 3,48,000 ஹெக்டேர் விவசாய நிலங்களுக்கு பாசன வசதி கிடைத்துள்ளது என்பதை பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். குறைந்த